Hey guys, welcome to episode 2 of Neuro Nuggets by Physionuts. இன்னோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா நம்ம பாடியோட ஆட்டோ பைலட் சிஸ்டம், அதாவது நம்மளோட அட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறத ரெண்டாக பிரிக்கலாம். இது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தோட ஒரு பார்ட்டு தான். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இது வந்துட்டு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்டிவ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம பாடியோட ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணுறது, அதாவது இன்டர்னல் பேலன்ஸை ஆர்கன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் இதோட வேலை. ஃபஸ்ட்டு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இது தொரக்கோலம்பர் அவுட்ஃப்ளோ ஆரிஜின் T1 to L2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு நாய் உங்களை வேகமாக துரத்துது. அப்போ என்ன ஆகும்? ஃப்ரைட், ஒரு பயம் வரும். ஸோ ஹார்ட் ரேட்டு அதிகமாகுது. அப்போ ப்ரீத்து, மூச்சு வாங்குது. ஸோ ப்ரீதிங் அதிகமாகுது. பியூப்பிள் டைலேட் ஆகுது. அதை பார்த்தோன்னே அதிர்ச்சியில் கண் விரிக்கிறீங்க பியூப்பிள். அப்போ டைஜஷன் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, டைஜஷன் ஸ்டாப் ஆகுது. அப்போ பிளாடர் ரிலாக்ஸ் ஆகி யூரினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்குது. நெக்ஸ்ட்டு பேராசிம்பத்தட்டிக் பார்க்கலாம். பேராசிம்பத்தட்டிக் ஆரிஜின் கிரேனியோசேக்ரல் அவுட்ஃப்ளோ, அதாவது கிரேனியன் லெவல்ஸ் 3, 7, 9, 10, அப்புறம் சேக்கரத்தில் S2 to S4. நெக்ஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது என்ன ஆகும்? உங்கள் பாடி ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுது. அப்போ நம்மளோட ஹார்ட் ரேட் கம்மியாகும், டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்படியே சாப்பிட்ட மயக்கத்தில் லைட்டாக பியூப்பிள் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி ரிலாக்ஸ் ஆகும். அந்த ரிலாக்ஸாக இருக்கும்போது பிளாடர் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி யூரினேட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏஎன்எஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ப்ரீகாங்லியானிக் நியூரான் பிரெயினில் இருந்தும் ஸ்பைனல் கார்டில் இருந்தும் மெசேஜஸ் கேங்லியான் கொண்டு போகுது. கேங்லியான்லேருந்து போஸ்ட் கேங்லியான்லேருந்து எஃபெக்டார் ஆர்கன். அதுதான் நான் இங்கே இமேஜாக போட்டிருக்கேன். இந்த கேங்லியான் டு கேங்லியான் எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான், அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டார். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டார் மூலியமாக தான் சிக்னல்ஸ் பாஸ் ஆகுது. அப்படி சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் யூஸ் ஆகிற நியூரோ டிரான்ஸ்மிட்டார் எதுனா நார் எபினெஃப்ரின். இதே பேராசிம்பத்தட்டிக்கில் யூஸ் ஆகிற நியூரோ டிரான்ஸ்மிட்டார் எதுனா அசிட்டைல் கோலைன். இப்படி தான் நம்மளோட ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. ஸோ நீங்கள் இன்னும் நர்வஸ் சிஸ்டத்தோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நியூரோ நகெட்ஸ் எபிசோட் 3ல் என்ன பண்ணலான்னு சொல்லி உங்கள் ஐடியாஸை ஷேர் பண்ணுங்கள். பை காய்ஸ்.